ஸ்ரீதேவி மகளான பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் சமீபத்தில் பேசினது வைரலாக மாறியிருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, டைம் மிஷின் கிடைச்சா எந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்ற கேள்விக்கு ஜான்வி கபூர் சொன்ன பதில் என்னன்னா, Interesting to watch a debate between Ambedkar and Gandhi. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி இருக்கும். அந்த உரையாடல் மிகப்பெரிய சொற்பொழிவாக இருக்கும். அது மக்களிடையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய காலம். அந்த காலத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஜான்வி கபூர் சொல்றாங்க. That if two people vote together, you see, in a common polling booth. அம்பேத்கர் தொடக்கம் முதலே ஜாதியை பற்றிய தெளிவான உறுதியான கருத்தை கொண்டிருந்தார். காந்தியின் பார்வையோ காலந்தோறும் மாறிக்கொண்டே இருந்தது. ஜாதியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவரின் கருத்துக்கும் மூன்றாம் நபரின் கருத்துக்கும் நம் சமூகத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று ஜான்வி கபூர் கூறினார். வட்டமேஜை மாநாட்டில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கிறார். எதிர்த்தரப்புல இருக்கிற காந்தி அவர்கள் இதற்கு தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்து இது இந்துக்களை பிளவுபடுத்தும் அப்படின்னு கருத்து முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களிடையே காந்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நீங்க அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க, உங்களுக்கு தனித்தொகுதி தருகிறேன் அப்படின்னு காந்தி அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார். அப்ப இருந்த பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஆதரவு தெரிவித்து இரட்டை வாக்குரிமை கொடுக்கிறாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனே ஏர்வாடா சிறையில் இருக்கும் காந்தி அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்றார். உடனே பாபா சாஹிப் அம்பேத்கரை ஃபோர்ஸ் பண்ணி காந்தி உயிர் தான் ரொம்ப முக்கியம், இது இந்தியாவை பிளவுபடுத்தும், மத கலவரம் ஏற்படுத்தும் அப்படின்னு பூனா ஒப்பந்தத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் கையெழுத்து எழுதினார். After the signing of the Pune Pact, he asked me to come and see him. I went to see him. He was there in jail. இதை பற்றி அம்பேத்கர் எந்த அளவு மனமுடிந்து போயிருப்பார் என்றால், பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 13 ஆண்டுகள் கழித்து அதை பற்றி காந்தி மற்றும் காங்கிரஸ் பற்றிய மிக கடுமையான விமர்சனத்தை காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதற்கு செய்தது என்ன நூலில் எழுதினார்.